Hi my dear students, we are seeing types of solutions from the unit of solutions. In last class we have discussed two types of solutions. First one, physical state based on type of solute and solvent, and second one based on type of solvent. And today we are going to discuss which type of solutions based on type of solute. Okay, கரைய போகிற பொருளை வச்சு நம்ம சொல்யூஷன் எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், unsaturated solution and supersaturated solution. Here this unsaturated solution again subdivided into dilute solution and concentrated solution. So let's come, we can discuss more about the types of solutions based on solute. Okay, என்ன இன்னைக்கு டாபிக் பார்க்க போகிறோம், based on the amount of solute. ஸோ இந்த டைப்ஸை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். See, based on the amount of solute, the amount of the solute that can be dissolved in the given amount of solvent is limited under any given conditions. So amount of the solute, எவ்வளோ solute that can be dissolved, அது வந்து கரையும் எதில், the given amount of solvent. So amount of solute dissolve in amount of solvent, அதுக்கு ஒரு limited conditions இருக்கு. ஓகே, இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, based on amount of solute அப்படின்னு சொன்னால், அமௌண்ட்டுன்னு தானே சொல்கிறோம் நம்ம இங்கே சொல்லும் போது. ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். இஸ் இட் நோ? ஹியர் ஆல்சோ சப் divisions or kinds are there in the based on the amount of solute. Here based on the amount of solute, in the given amount of solvent, solutions are classified into three types. First one, unsaturated solution, and second one, saturated solution, and third one, supersaturated solution. So physical state வச்சு என்ன பண்ணோம், solid, liquid, gas அப்படின்னு பிரிச்சோம். அப்புறம் டைப் ஆஃப் சால்வெண்ட் வச்சு என்ன பண்ணோம், அக்வா சொல்யூஷன், நான் அக்வா சொல்யூஷன் சொன்னோம். இப்போது பேஸ்ட் ஆன் சொல்யூட் வச்சு என்ன பண்ணுறோம், unsaturated solution, saturated solution and supersaturated solution அப்படின்னு த்ரீயை நாம் சப்டிவைட் பண்ணுறோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். See, saturated solution. First one எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், saturated solution. A solution in which no more solute can be dissolved in a definite amount of the solvent at a given temperature is called saturated solution. So இந்த மூணு டைப் சொல்யூஷன்லுமே நம்ம யூஸ் பண்ண போகிற காமன் வேர்டு, இந்த எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாரு, 25 டிகிரி ஐ திங்க். ஸோ 25 டிகிரி இது காமனாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு இடத்த மட்டும் வேர்டு கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே நோ மோர் சொல்யூட் அப்படின்னு இருக்க பார்த்தியா, இந்த வேர்டு. ஓகே, ஸோ இங்கே சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்யூஷன்னா என்னது, சொல்யூட் இருக்கும், அதில் சால்வெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சால்வெண்ட்டில் அந்த சொல்யூட் வந்து கரையுமா, மறுபடியும் சொல்யூட்டை போட்டால் அதுக்கப்புறம் கரையாதான். அப்போ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ சால்வெண்ட்டு எவ்வளோ சொல்யூட்டு. எக்ஸாம்பிள், சி 36 gram of sodium chloride. Sodium chloride na salt. So 36 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius forms saturated solution. So நாம இங்க பார்த்தோம்னா saturated solutionல எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிறாங்க, 100 gram. எவ்வளோ வாட்டர், 100 gram. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா, saturated solution. ஸோ இந்த 100 gram வாட்டரில் எவ்வளோ சோடியம் குளோரைடு சால்ட் எடுத்துக்கணும், சால்ட்னா யார் இந்த இடத்த, சொல்யூட். ஓகே, 36 gram தான் கரெக்டாக. அப்போது 100 gram வாட்டரில் 36 gram சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகும்.
அதுக்கு மேலே 36க்கு மேலே போட்டாக்கா அது என்னவாகுது, கரையாது. கரெக்டாக 36 கிராம் சால்ட்டை வந்து நம்ம 100 கிராம் வாட்டரில் போட்டால் கரைஞ்சிடும். ஓகே, அதுக்கு மேலே போட்டால் என்ன ஆகாது, கரையாது. அப்போது இங்கே மெயின் வேர்டு என்ன சொல்கிறாங்க, ஹியர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா a solution in which no more solute can be dissolved in definite amount of the solvent. Definite amount of the solvent na எவ்வளோ டெஃபினிட்டாக கொடுத்துருக்காங்க, 100 கிராம் வாட்டர். ஓகே, நமக்கு அதில் 100 கிராமில் டெஃபினிட்டாக எவ்வளோ சொல்லிட்டு கரைக்கணும், 36. ஸோ 36 கிராம் சோடியம் குளோரைடு dissolved in 100 கிராம் water at 25 degree Celsius. Clear? So saturated solution over. And second one, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, see unsaturated solution. இங்கே ஒன் லைன் இருக்குது பாருங்கள் சேச்சுரேட்டடில், further addition of sodium chloride leave it undissolved. நம்ம அந்த 36 கிராமுக்கு மேலே மறுபடியும் போட்டோம் அப்படின்னாக்கா சேச்சுரேட்டடில் வந்து கரையாதான், அப்படியே நின்றுடுமா. செகண்ட் டைப் unsaturated solution. Unsaturated solution is when that contains less solute than that of the saturated solution at a given temperature. ஸோ நாம் மெயினாக இங்கே நோட் பண்ண வேண்டிய வேர்டு, எந்த வேர்டு சொல்கிறாங்கன்னு தெரியுதா? see, so solution contain less solute than that of saturated solution. less solute, இதில் மெயினான வேர்டு என்னது, less solute. ஸோ சேச்சுரேட்டடுக்கு வந்து நாம் எவ்வளோ எடுத்தோம், 36 கிராம் 100 கிராம் வாட்டரில் கரைக்க. அப்போது அந்த 36 கிராமுக்குள்ளே தான் நம்ம சால்ட்டு சோடியம் குளோரைடு எடுக்கணும். 36க்குள்ளே 10, 20, 32 அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 10, 20 or 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் at 25 degree Celsius forms an unsaturated solution. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா நம்ம வந்து 100 கிராம் வாட்டரில் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம கரைக்க போகிறோம் சோடியம் குளோரைடை, 36க்குள்ளே தான். நீ என்ன நம்பர் ஒன்றால் இருக்க, 35 கிராம் 34 கிராம் 30 கிராம் 26 கிராம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்சாச்சுரேட்டடுக்கு எவ்வளோ இருக்கணும், 36 கிராமுக்குள்ளே தான் இருக்கணும் 100 கிராமில் கரைக்க. அப்போது 36க்குள்ளனா லெஸ் சொல்யூட் யார் கூட கம்பேர் பண்ணுறப்போ, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கூட. அப்போ இதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுக்கணும், சொல்யூஷன் இன் விச் தட் கண்டெயின் லெஸ் சொல்யூட் தென் தட் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தட் இஸ் கால்ட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது என்ன பண்ணணும், 36க்குள்ளே தான் சொல்லணும். நமக்கு ஒன் வேர்டும் வரும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து கரெக்டாக எவ்வளோ கிராம் கேட்டாங்கன்னா, சொல்லிட்டு வந்து 36, 100 கிராம் வாட்டர். 100 கிராம் வாட்டர்ன்றது 3க்குமே காமன். ஓகே, பட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எவ்வளோ கிராம் கேட்டாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது 36க்குள்ளே இருக்கிற நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். தேர்ட் ஒன் என்னது, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா, see, supersaturated solution is one that contains more solute than the saturated solution at a given temperature. Given temperature here also 25 தான். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய வேர்டு மெயினாக சூப்பரில், see, more solute than saturated. ஓகே, இங்கே என்ன சொன்னோம், less solute then saturated. சேச்சுரேட்டடை விட இங்கே லெஸ்ஸாக இருக்கணும், சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட இங்கே மோர் அதிகமாக இருக்கணும். சேச்சுரேட்டடுக்கு என்ன சொல்லணும், நோ மோர் சொல்யூட்டு. ஓகேவா? இங்கே வந்து கம்மியாக கரையணும், இங்கே அதிகமாக கரையணும். சேச்சுரேட்டடில் கரெக்டாக கரையணும். இதுதான் டிஃப்ரெண்ட் இதுக்கு. ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட்னா என்ன, ஒரு சொல்யூஷனில், ஸோ எ சொல்யூஷன் விச் கண்டெய்ன்ஸ் மோர் சொல்யூட் தென் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் எ கிவன் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது 36க்கு மேலே நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் சொல்லலாம், 38, 40, 50, 60. ஸோ இதுக்கு சூப்பர் சேச்சுரேட்டடுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும் போது எப்போவுமே 36க்கு மேலே தான் சொல்லணும் இங்கே கிராம் சொல்யூட் எடுக்கும் போது. ஸோ இங்கே எவ்வளோ சால்ட் எடுத்திருக்காங்க பாரு, 40 கிராம் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். சால்வெண்ட் வந்து சேம் 100 கிராம் தான்.
டெம்பரேச்சரும் சேம். அப்போ நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணிட்டு வரோம்? சொல்யூட்டை தான் சேஞ்ச் பண்ணுறோமே. நெக்ஸ்ட் this state can be achieved by altering any other conditions like temperature, pressure. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து மேபி டெம்பரேச்சர், ப்ரெஷர் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். Super saturated solutions are unstable and the solute is reappearing as crystals when the solution is disturbed. But super saturated solution வந்து unstable, நிலையானது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கரைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறோன்னா அதே சொல்யூஷன் சைடு கொஞ்சம் நேரம் விட்டால் அதில் கிறிஸ்டல்ஸ்லாம் அப்படியே தெரியும். கிறிஸ்டல்ஸ் மீன்ஸ் see in this picture here saturated. இப்போது சேச்சுரேட்டடில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கரையாது. அன்சேச்சுரேட்டட்லேருந்து 36 கிராம்குள்ளே தான் இருக்கணும். ஸோ லெஸ் தானே இருக்குது இதில். அப்போது இங்கே வந்து என்ன ஆகும்? மோஸ்ட்லி கரைஞ்சிட்ருக்கோம். இதில் கரையும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகிடும், சின்ன சின்ன துகளாக தெரியும். ஓகேவா? ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? a solution in which no more solute can be dissolved. ஓகே, இது சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட்னா என்னது? a solution in which that அன்சேச்சுரேட்டடில் என்ன ஆகணும்? இங்கே மோர் சொல்யூட் டிசால்வ் அப்படின்னு இருக்குல்ல, நாட் மோர், லெஸ் சொல்யூட். இந்த வேர்டு இங்கே தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ this solution contain less solute than that of saturated solution. Here this unsupersaturated solution contains more solute than the saturated solution. So saturated solution விட less solute இருந்தா அது unsaturated, saturated விட more solute இருந்தா அது super saturated. கரெக்டாக கரைஞ்சிச்சுன்னா அது saturated. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். எதில்? based on the amount of solute. ஸோ இந்த 3யும் புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சொல்யூட். என்ன பார்க்க போகிறோன்னா டைல்யூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். லெட்ஸ் கம் we can discuss one by one. See here concentrated and dilute solutions. It is another kind of classification of unsaturated solution. இது யாருடைய டைப்பு? unsaturated உடைய types. It expresses the relative concentration of two solutions with respect to their solutes present in the given amount of the solvent. So இங்கே என்ன பண்ண போகிறோம்? solute வந்து எவ்வளோ solventல கரையுதுன்னு தான் சொல்ல போகிறோம். For example, you are given 2 cups of tea. When you taste them, you feel that one is sweeter than the other. Would you infer from it? The tea which is sweet more contains higher amount of sugar than the other. How can you expose your observation? You can say that the tea is stronger, but a chemist would say that it is concentrated. So, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட்னா என்னன்னா, ஒரு டீ குடிச்சு பார்த்தாங்கன்னா அந்த டீலையும் கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் இருக்கான். கான்சன்ட்ரேட்டட்னா என்னென்னா, டீயில் சக்கரை அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்காக டீ போடுன்னு சொன்னால் சக்கரை அதிகமாக போடுவாங்க, அது கான்சன்ட்ரேட்டட். சக்கரை கம்மியாக இருந்தால் அது டைல்யூட்டட். அதை தான் நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ டீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மீன்ஸு சுகர் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்கர்னு சொல்கிறல்ல, அந்த ஸ்ட்ராங்கை தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைல்யூட்னா என்னது? கம்மியாக இருக்கிறது, அதில் போடுற அந்த சொல்லிட்டு. அப்போது அந்த டீ அதில் நம்ம ஆட் பண்ணுற மில்க் வந்து சால்வெண்ட்டு, அதில் போடுற அந்த டீ தூளும் சுகரும் சொல்லிட்டு. ஓகே, அதில் கான்சன்ட்ரேட்டட் அதிகமாக இருக்குது. டைல்யூட்னா சுகர் கம்மியாக போடுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் மீன்ஸ் இப்போ இட்லி பேட்டர், தோசை பேட்டர் இருக்குது. ஓகேவா? இட்லி மாவு, தோசை மாவு, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அம்மா கிரைண்டரில் தனியாகவா நமக்கு கிரைண்ட் பண்ணுறாங்க? இல்லை, ரெண்டும் சேம் தான். இட்லிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிரைண்ட் பண்ண மாவை அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுவாங்க. தோசைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க.
ஓகேவா? கொஞ்சம் திக்காக இருந்தால் அது இட்லி மாவு, தண்ணி ஊற்றினா அது தோசை மாவு, இந்த தோசை மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது ஆப்ப மாவு. ஓகேவா? சரி, அப்போ திக்காக இருக்கிறது தான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், தின்னாக இருக்கிறது டைல்யூட் சொல்யூஷன். புரியுதா மை டியர்ஸ்? சாப்பிட்ற விஷயத்த சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் கொடுத்துடலாமா கான்சன்ட்ரேட்டடுக்கும் டைல்யூட்டுக்கும்? சி, when we compare two solutions, having same solute and solvent, the one which contains higher amount of solute for the given amount of solvent, it is said to be concentrated solution. ஸோ இதில் நாம் லிசன் பண்ண வேண்டிய மெயின் வேர்டு என்னன்னா, ஹியர் இங்கே கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அந்த ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அதில் சொல்யூட் வந்து அதிகமாக இருக்கணுமா, எதில் கொடுத்துருக்கிற சால்வெண்ட்டில். பட் அப்படியே டைல்யூட்டு பாருங்கள், ஆப்போசிட்டாக சொல்லணும். ஆப்போசிட்னா என்ன சொல்லுவேன்? த அனதர் இஸ் செட் டு பி டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷன்னா அப்போ என்ன சொல்லணும்னா, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஹையரா லோயரா? லோயர். ஓகே, டெஃபினேஷன் கொடுத்துடலாமா? அப்போது இந்த பிக்சரை பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட்னா அதிகம், டைல்யூட்னா கம்மி. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற அமௌண்ட்டு சேம் தான். கான்சன்ட்ரேட்டட்னா திக்காக இருக்கிறது, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கினா அது என்ன ஆகிடும்? டைல்யூட் ஆகிடும். அப்போது தண்ணி ஊற்றும் போது இதில் யார் அதிகமாகுவாங்க? சால்வெண்ட்டு. ஓகே, அப்போ லிக்விட் இதில் கம்மி ஆயிடுச்சுன்னா யார் அதிகமாக இருப்பாங்க? சொல்யூட்டு. ஸோ when a solution that contain lot of solute in a small amount of solvent is called concentrated solution. ஸோ இப்போ இந்த சொல்யூஷனில் சொல்யூட் அதிகமாக இருக்கும், சால்வெண்ட் கம்மியாக இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து சொல்யூட்டு, பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாம் என்னது? சால்வெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் சொல்யூட் ப்ளூ கலர் தான் வந்து அதிகமாக இருக்கும், சால்வெண்ட்டு லெஸ்ஸாக இருக்கும். செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் அதிகமாக இருக்கும். பிங்க் கலர் யார்? சால்வெண்ட்டு. யார் லெஸ்ஸாக இருப்பாங்க? சொல்யூட்டு. ஏன்னா இதில் நிறைய லிக்விட் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ வென் a solution contain large amount of solvent, இந்த large amount of solventனா அது dilutive. ஓகே, when the solution contain higher amount of solute is called concentrated. Okay my dears, concentrated na enna? Large amount of solute. Dilute na enna? Large amount of solvent. Clear? So today onwards types will be over. So இன்னைக்கு நமக்கு என்ன முடியுது? types எல்லாமே over. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுமா பாருங்கள். ஃபிசிக்கல் ஸ்டேட், பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சொல்யூட் இன்றைக்கி பார்த்தோம். இது ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சால்வெண்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்.